நம்ம ஏழைகளின் ஊட்டியான ஏலகிரியில் ஒரு சூப்பரான ஒரு ரெசார்ட்டுக்காகட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் இல்லை நீங்கள் வில்லாவா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வர்றதுக்காகட்டும் எல்லாத்துக்கும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஆன் ரோடு பிளாட் சூப்பராக வந்து பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, இது நம்ம ப்ராப்சல்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டாகவே ஃபர்ஸ்ட் டைமா ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு கவர்மெண்ட் அப்ரூவ்டு ப்ராஜெக்டே பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் ஆன் ரோட்டு மேலே முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு லொகேஷன்லேயே, அதாவது ஏலகிரியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம் எங்க இருக்குமோ அதுக்கு பக்கத்திலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜஸ் ஒண்டர் வேர்ல்டு வாட்டர் பார்க் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பறவைகளோட சரணாலயம் வச்சிருப்பாங்க இல்லையா, வாண்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பேர்ட்ஸ் பார்க், அதுவுமே பாத்தீங்கன்னா இங்க பக்கத்திலே வந்துருக்குதுங்க. இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல ஆன் ரோட் மேல டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்க மாதிரி நம்பிக்கையா வாங்குற மாதிரி ஏதாவது தேடி இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் பிரைஸ்ல இருந்து 600 ரூபாய் டிஸ்கவுண்ட்லேயே கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்றதை ஃபுல்லா வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்னைக்கு பாருங்க, சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோங்க. சென்னையிலேருந்து அப்படியே டிராவல் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். எங்க வந்திருக்கோம் அப்படின்றத பக்காவா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம யார் கொடுக்க போறாங்கன்னா நம்ம ப்ராப்சல்லுங்க. ப்ராப்சல்னாலே பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க, சூப்பரான லொகேஷனையும் கொடுப்பாங்க. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு அழகான ஒரு லொகேஷனுக்கு வந்திருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சூப்பர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு என்ன எங்க கூட்டு வந்திருக்கீங்க அதை சொல்லிருங்க மக்களுக்கு. சார், நான் சாலமன், நான் ப்ராப்சல் ப்ராப்பர்ட்டியில் சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். ஓகே சார். ஸோ நான் இன்னைக்கு வந்து உங்களை சென்னையில இருந்து எங்க கூட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை சுத்தி எல்லா சைட்டுமே நம்ம பண்ணிருக்கோம், எல்லா லொகேஷன்லயுமே பண்ணிருக்கோம். உங்களுக்கு நல்லாவே சென்னை சரௌண்டிங்ல ஒரு இடம் விட்டது கிடையாது. ஆமா, சென்னை சுத்தி நம்ம திருவள்ளூரா இருக்கட்டும், மரமலை நகரா இருக்கட்டும், காஞ்சிபுரம் இருக்கட்டும், வாலாஜாவத்தா இருக்கட்டும், சோ சுத்தி இருக்கிற எல்லா சைட்டுமே எல்லாமே கவர் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நான் எங்க கூட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம ஏழைகளின் ஊட்டியான ஏலகிரியில தான். ஏலகிரிக்கே வந்துட்டோம். சூப்பர் சார். ஏலகிரினா எக்ஸாக்ட்டா ஏலகிரியில இருக்கும். என்ன சார்? எக்ஸாக்ட்டா ஏலகிரியில தான் இருக்கும். இப்போ நம்ம நின்னு பேசிட்டு இருக்கிறது ஏலகிரி சைட். ஏலகிரியோட மெயினான ஒரு இடத்துல நம்ம நின்னுட்டு இருக்கோம். எஸ், ஆமா. சூப்பர் சூப்பருங்க சார். ஓகே சார், இப்போ இங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்ற மெயின் சீக்ரெட்டா சொல்லிருங்க மக்களுக்கு. சோ நம்ம வந்து ப்ராப்சல்ல வந்து சென்னையில வந்து ஒரு சொந்த இடம் வாங்கணும் அப்படின்றதுக்காக எல்லா மக்களுமே சென்னையில வந்து ஒரு இடம் வச்சிருக்கணும் அப்படின்றதுனால நம்ம சோழிங்கநல்லூரா இருக்கட்டும், மரமலை நகரா இருக்கட்டும், திருவள்ளூர் இருக்கட்டும், காஞ்சிபுரமா இருக்கட்டும், காஞ்சிபுரத்துல நம்ம பரந்தூர் ஏர்போர்ட் வருது. சூப்பர். சோ அதை வச்சு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம வந்து அந்த சோனு காமிச்சோம். ஏன்னா எதிர்காலத்துல பரந்தூர் ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா மக்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அந்த இடத்துல ஒரு அப்ரிசியேஷனுக்காக எல்லாமே நல்லா இருக்குன்றதுக்காக அங்க நம்ம பிளாட் காமிச்சோம். மக்கள் இப்போ வந்து எல்லாமே ஓகே, நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வந்து வாழ்க்கை வேணும் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதனால ப்ராப்சல்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம ஏலகிரியில பீஸ்ஃபுல்லான ஒரு லொகேஷன்ல ஒரு பீஸான ஒரு லக்ஸரியான வில்லா ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம். சோ வந்து வண்டர்ஃபுல்லான வந்து ப்ராஜெக்ட். சோ ஃபேஸ் 1 இருக்கட்டும், ஃபேஸ் 2 இருக்கட்டும், ரெண்டுமே சேர்த்து நம்ம ஒரு 44 பிளாட்ஸ் நம்ம பண்ணிருக்கோம். எக்ஸாக்ட்டா ஏலகிரியிலேயே கொடுத்திருக்கோம். எக்ஸாக்ட்டா வந்து ஏலகிரியிலே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா நம்ம பண்ணிருக்கோம். சோ வந்து உள்ளாரவோ அதெல்லாம் கிடையாது. சோ ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா தான் நம்ம பண்ணிருக்கோம். ஆமா, ரோட் மேலயே தான் நம்ம பிளாட் இருக்கு. அதுவும் நம்ம சைட்டுக்கு பேக்ரவுண்ட்ல பாருங்க, நீங்க வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு பெரிய பங்களா வீடு எல்லாம் கட்டி தான் இருக்காங்க. ஆமா ஆமா, எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், சோ உங்களுக்கு டவுனோட எக்ஸஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து 10 minutes டிராவல் தான். சோ இங்க இருந்து வந்து ஸ்கூலா இருக்கட்டும், பீஸ் கார்டன் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்து இங்க இருந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 3-2 minutesல நம்ம போயிடலாம். சோ அங்கிருந்து டான் போஸ் ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஒரு 10 minutes டிராவல் தான் எல்லாமே உங்களுக்கு லொகேட் ஆயிருக்கு. அது இல்லாம நம்ம வர வழியில அந்த ஹாஸ்பிடல் எல்லாம் கூட பாத்துக்கலாம். கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா இருக்கட்டும், மெடிக்கல் வந்து சோர்ஸா இருக்கட்டும், எல்லாமே நம்ம மெயின் பஜார் ஏரியால, அதாவது ஒரு 5 minutes பாத்தீங்கன்னா நம்ம இந்த சரௌண்டிங் ஃபுல்லா எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். 5 to வந்து 10 minutesல உங்களுக்கு வந்து நீங்க கவர் பண்ணிடலாம். அதாவது இப்போ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இமீடியட் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றதா என்னோட ஐடியாவா இருக்கு. ஓகே சார், இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம சென்னை சரௌண்டிங்ல பண்றதுக்கும் இங்க என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத கொஞ்சம் சொல்லிடலாம். இப்போ சென்னை சரௌண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிளாட் வாங்கி நான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் உடனே எடுக்கணும் அப்படின்னா சில லொகேஷன்லாம் வந்து கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனா அதுக்கு லேட் ஆகும், டைம் ஆகும். வர வர டெவலப்பிங் அங்க வர வர தான் நமக்கு வந்து அந்த இடத்துல வீடா கட்டி அங்க வந்து நம்ம ரெண்டல் விட்டு அதுல இருந்து நம்ம இன்கம் வர முடியும். ஆனா நம்ம இங்க வந்து ஏழைகளின் ஊட்டியான ஏலகிரியில நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரெடி டுவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூமா இருக்கட்டும், இல்ல ரெசார்ட்டா இருக்கட்டும், இல்ல வில்லா ப்ராஜெக்டா இருக்கட்டும், எது பண்ணாலுமே நமக்கு எந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி எந்த கன்ஸ்ட்ரக்ஷனா இல்ல வில்லா ப்ராஜெக்டா ரெசார்ட்டா நீங்க எப்படி வேணாலும் நீங்க எது பண்ணாலுமே இன்வெஸ்ட்மென்ட்ல இமிடியேட்டா ரெடி டு
இன்வெஸ்ட்மெண்ட்ல இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நில ஊருன்னு தான் சொல்லுவாங்க. சோ நில ஊருனா நீங்க யூடியூப்லயா இருக்கட்டும் எங்க வந்து போட்டாலுமே நில ஊர்னாலே ஃபேமஸ் தான். ஏலகிரினால நில ஊர்னா வந்து ஃபேமஸ் தான். நில ஊர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல தான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ். ஆமா எஸ் சார். இங்க இருந்து நீங்க ஒரு 300 மீட்டர்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாப் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ப்ராஜெக்ட் வாசல்ல போய் நின்னீங்கனாலே உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸே வந்துரும். சூப்பர். சோ அந்த ஏன்னா ஆன் ரோட் ப்ராஃபிட் இல்ல, ஏன்னா வந்து மிடில்ல தான் இருக்கும். நம்ம வந்து ஏலகிரியோட மிடில்ல தான் நம்ம இருக்கோம். சோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போறது எல்லாமே எக்ஸஸா இருக்கட்டும், ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நமக்கு எல்லாமே பக்கத்துல தான் இருக்கு. இங்க இருந்து வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா, இங்க இருந்து வந்து உங்களுக்கு பீஸ் கிராண்ட் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கட்டும், டான் பாஸ்கோ ஸ்கூல் காலேஜா இருக்கட்டும், எல்லாமே ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நியர்பைல தான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கு. எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல நீங்க வந்து ரீச் பண்ணிடலாம். இப்ப ஏலகிரின்றது மெயினான ஒரு டூரிஸ்ட் ஏரியா. இப்ப இங்க என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்கு, நம்ம எந்த இடத்துல அதுல லொகேட் ஆயிருக்கோம், எந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கும், அப்ரிசியேஷன் இருக்கும், எல்லாத்தையும் பேசலாம். நீங்க எல்லாரும் டூரிஸ்ட் வந்து பிளேஸ் வந்து போனோம்னா இங்க இருந்து 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸே ஒரு 100 மீட்டர் தான். இங்க இருந்து வந்து உங்களுக்கு ஃபெண்டாரா பார்க்கா இருக்கட்டும், இங்க இருந்து ஒரு 200 மீட்டர்ல உங்களுக்கு ஏஜிஎஸ் வண்டர் வேர்ல்டு இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. சோ நீங்க ரெசார்ட் ஏலகிரில இது வந்து மெயினான ஒரு லொகேஷன் இல்லையா, எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏலகிரினா இங்க தான் வருவாங்க. ஏலகிரினால இதுதான் வந்து ஃபெண்டாரா பார்க்கா இருக்கட்டும், ஏஜிஎஸ் வந்து வண்டர் வேர்ல்டா இருக்கட்டும், இதுக்காக தான் வந்து மேல கீழ இருந்து மேல வருவாங்க, கீழ இருந்து மேல வருவாங்க. சோ அதுவே நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து ஜஸ்ட் 200 மீட்டர்ல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் மிடில்ல இருக்கும், நம்ம மிடில்ல தான் இருக்கும். ரெண்டாவது அந்த ஏலகிரியோட வியூ பாயிண்ட் என்ன சார், அது இங்க இருந்து நம்ம பாக்கும்போது நல்லா ஃபுல்லாவே தெரியும். அதுக்கு தான் இந்த நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து ப்ராப்ஷல்ல தி வியூ அப்படினு நம்ம வச்சிருக்கோம். தி வியூ ஏன்னா நீங்க வந்து ஒரு நீங்க ப்ராஜெக்ட் பர்ச்சேஸ் பண்ணி நீங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 BHK வந்து ஒரு மொட்டை மாடி மாதிரி கட்டிட்டீங்கன்னா இங்க இருந்து நீங்க வந்து ஏலகிரியோட ஃபுல்லா அந்த வியூவை வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். சோ அது ரெசார்ட்டாவா இருக்கட்டும், வில்லா ப்ராஜெக்ட்டா இருக்கட்டும், எப்படி இது பண்ணாலுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது வந்து உங்களுக்கு இந்த வியூ வந்து நல்லா இருக்கும். ஓகே சார், இப்போ இங்க வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி, இப்போ சிட்டிக்குள்ள வாங்கினா நம்மளுக்கு அப்ரூவ்டு எல்லாமே கிடைக்கும். ஆனா இங்க வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா ஒரு பயம் கண்டிப்பா மனசுக்குள்ள இருக்கும், நம்ம இவ்வளவு தூரத்துல போய் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம சைடுல இருந்து என்ன அஷூரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது. சோ நீங்க ஏலகிரியில வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட் கணக்கா அந்த மாதிரி தான் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க. சோ பஞ்சாயத்து அப்ரூவல் தான் இங்க மோஸ்ட்லி எல்லாமே வந்து பஞ்சாயத்து அந்த மாதிரி பட்டாலாண்டா அப்படிதான் இருக்கும். சோ நம்ம வந்து ப்ராப்ஷல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாருமே கொடுக்க முடியாத ஆன் ரோட் ப்ராஃபிட் இல்ல, டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவல் தான் பண்ணிட்டு இருக்கோம் ஏலகிரியில. அதுவும் ஆன் ரோட் ப்ராஃபிட் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோட பண்ணிட்டு இருக்கோம். பேங்க் லோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 90% நம்ம பேங்க் லோன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சென்ட் கணக்கு போற இடத்துல நம்ம ஸ்கொயர் ஃபீட்டா கொடுக்குறோம். அதுவும் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவலோட கவர்மெண்ட் லோனோட நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். அப்ப இந்த ஒரு இதுவே நம்மளுக்கு வந்து போதும், மக்கள் வந்து தைரியமா வந்து இங்க இடத்த வந்து வாங்க. ஆமா சார், நீங்க வந்து இப்ப ஏலகிரியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கும். பட் ஆனா நம்ம ப்ராப்ஷல்ல அதுவும் ஆன் ரோட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த வந்து டைட்டில் கிளியரா இருக்கும், எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும். இப்போ நம்ம சைட்டை பத்தி கொஞ்சம் பேசிடலாம் சார். என்ன மாதிரி எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு, என்ன சைஸ்ல கொடுத்துருக்கோம் அப்படின்ற பத்தி சொல்லிருங்க. ஓகே சார், நம்ம phase 1 phase 2 கொடுத்துருக்கோம். சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா phase 1 வந்து 22 பிளாட்ஸ், phase 2ல வந்து ஒரு 22 பிளாட்ஸ், டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 44 பிளாட்ஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம். சூப்பர் சார். சோ நார்த் சவுத்ல தான் நமக்கு பிளாட் அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி தான் இருக்கு பிளாட். உங்களுக்கு மினிமம் சைஸ் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பிளாட் என்ன சைஸ்ல சார் நமக்கு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு நம்ம பிளாட்ஸ் இருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சைட்டையும் பாத்தீங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட்டையும் கொடுத்துருக்கீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க மெயினா நம்ம ஏலகிரியில இப்ப வரும்போதும் சரி, இப்ப நாங்க ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரெசார்ட் ஏரியாவும் சரி, ஃபுல்லாவே ரோடு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு கிளியரா கிடையாது. சரிங்களா, ஃபுல்லாவே அது எல்லாமே நார்மல் அப்ரூவ்டு அந்த மாதிரி லேஅவுட்ல போயிடும். ஆனா இது ஒரு கவர்மெண்ட்ல அப்ரூவ் வாங்கி ரெரா அப்ரூவ் வாங்கி பண்ணிருக்கனால ஆன் ரோட்ல இருக்க சைட்லயே சூப்பரா டெவலப் பண்ணிட்டாங்க. சுத்தி காம்பவுண்ட் வால், உங்களுக்கு ஃபுல்லா காங்கிரீட் ரோடு எல்லாமே போட்டு கொடுத்துருக்கீங்க. ஆமா சார், நீங்க வந்து வரும்போது நீங்க ஹீல்ல ஏறும்போது நீங்க பாத்திருப்பீங்க வில்லேஜ் ரோட்லாம் எவ்வளவு சின்னதா இருந்தது. கண்டிப்பா வந்து ஏன்னா ஒரு கார் போயிட்டு ஒரு கார் நின்னாதான் இன்னொரு காருக்கு வந்து கிராஸ் பண்ண முடியும். சோ அப்படிதான் வந்து சின்ன ரோடா தான் இருந்துச்சு. நம்ம ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி போட்டுருந்தோம். நம்மளுக்கு 30 ஃபீட் ரோடு தான் கொடுத்துருக்கோம். சோ ரோடுமே வந்து நம்ம பெரிய ரோடு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, சோ ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரீட் லைட்டும் கொண்டு வந்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே கொண்டு வந்து எல்லாமே இருக்கு. இமிடியேட்டா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நீங்க ஆல்மோஸ்ட் வந்து பில்டிங் வந்து நீங்க ரெண்டலா விட்டு இன்வெஸ்ட்மென்ட் நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஓகே சார், இப்போ இவ்வளவு அழகான சைட்டோட பட்ஜெட் என்ன, மக்கள் எல்லாமே அதுக்கு தான் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, அதையும் ரிவீல் பண்ணிடுவோம். சோ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவல் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 3990 ரூபாய் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். சோ ஆனா இப்போ வந்து நம்ம ஆஃபரா ஏன்னா ப்ராப்ஷல்னாலே நமக்கு ஆஃபர் தான். சோ அதனால 3390 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சார் கிட்டத்தட்ட 600 ரூபாய் ஆஃபர் உங்களுக்கு. எஸ், ஆமா. சூப்பருங்க. அதாவது இந்த மாதிரி டெவலப்மெண்ட் கொடுத்து இந்த பட்ஜெட்டுக்கு இமிடியேட்டா உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் அதுல இருந்து நீங்க ஜெனரேட் பண்ற மாதிரி ஒரு சைட்டை நீட்டா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பட்ஜெட்லயும் கொடுத்துருக்கீங்க. எஸ், ஆமா சார். சூப்பருங்க சார். ஓகே மக்களே,
மக்களே, நம்ம ஏழைகளின் ஊட்டியான ஏலகிரியில சூப்பரான ஒரு பட்ஜெட்ல, லோ பட்ஜெட்ல நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நம்ம வந்து தங்குறதுக்கும் சரி, அதாவது ஒரு ரெண்டல் இன்கம் அதுல இருந்து நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கிறதும் சரி, இந்த சென்னையில இருந்து நம்ம ஈஸியா வந்துட்டு போற மாதிரி, அதாவது நம்ம ஊட்டி கொடைக்கானல் இந்த சரௌண்டிங்லாம் நம்மளால வந்து லாங்கா போயிட்டு வரணும். ஒரே நாள்ல போயிட்டு தங்கிட்டு மறுநாள் நம்ம ரிட்டர்னே போய் நம்ம வேலையை பாக்குற மாதிரி ஒரு அருமையான லொகேஷன்ல லோ பட்ஜெட்ல சூப்பரான ஒரு சைட்டை நம்ம ப்ராப்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. இவங்களோட டைரக்ட் கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேல கொடுத்துருக்கோம். நீங்க கால் பண்ணிட்டு வந்து சைட்டை வந்து பாருங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், புக் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல ஒரு ப்ராப்பர்ட்டில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை